ஓம் நம சிவாய். இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, பிரதோஷம் உருவான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோவத்துக்கு பேர் போன துர்வாச முனிவர் கைலாயத்துக்கு போய் சிவனையும் பார்வதியும் பார்த்தப்ப சிவன் அவர் அணிஞ்சிருந்த மாலையை துர்வாச முனிவருக்கு கொடுக்குறாரு. அதை எடுத்துட்டு வந்த துர்வாச முனிவர் கண்ணில் தேவேந்திரன் வர்றாரு. துர்வாச முனிவர் தனக்கு பிரசாதமாக கிடைச்ச மாலையை தேவேந்திரனுக்கு பரிசா கொடுக்கிறாரு. தேவேந்திரன் அந்த மாலையை வாங்கி அலட்சியமா ஐராவத யானை மேல வைக்க அந்த யானை அதை கீழே தள்ளி காலால மீச்சிருது. இதை பார்த்த துர்வாச முனிவர் கோவப்பட்டு தேவேந்திரனை சவிச்சுறாரு. இவர் சவிச்சனால தேவேந்திரன் அவரோட சக்தியும் செல்வத்தையும் எல்லாத்தையுமே இழந்துறாரு. இதனால தேவர்களும் பாதிக்கப்படுறாங்க. இந்த கஷ்டத்தை போய் தேவேந்திரன் சிவன்கிட்ட சொன்ன உடனே பார்க்கடல கடைஞ்சாதான் இந்த சத்தியை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. தேவர்கள் சத்தியை இழந்திருக்கிறனால அசுரர்களோட உதவியோட பார்க்கடல கடையணும் அப்படின்னு சிவன் சொல்றாரு. சிவன் சொன்ன மாதிரியே தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க. அதுல மந்தாரமலையை மத்தாகவும் சிவன் தலைமையில இருக்கிற சந்திரனை தரியாகவும் சிவனோட கழுத்துல இருக்கிற வாசுகிய கயிறாகவும் பயன்படுத்துறாங்க. பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மந்தார மலையை அடியில இருந்து வாங்குறாரு. பாம்போட தலைப்பக்கம் அசுரர்களும் வால் பக்கம் தேவர்களும் இருக்காங்க. ஆனா வாசுகி பாம்பால கடையறனால வேதனையை தாங்கிக்க முடியாம விஷத்தை கக்குது. மட்டும் இல்லாம பார்க்கடல்ல இருந்தும் விஷம் வருது. ஆழம் அப்படிங்கிறது விஷம். பாம்பிட்ட இருந்து வந்த விஷமும் கடல்ல இருந்து வந்த விஷமும் ரெண்டும் சேர்ந்து ஆழகால விஷமா மாறுது. இந்த ஆழகால விஷம் வந்த உடனே தேவர்களும் சரி அசுரர்களும் சரி அவங்க நின்ன இடத்துல இருந்து வளர்ந்து நோக்கி போறாங்க. அவங்க போற இடத்துக்கு ஏத்தாப்புல அந்த ஆழகால விஷம் மறுபடியும் வருது. மறுபடியும் அவங்க திசையை மாத்தி போறாங்க. அந்த பக்கமும் அதே எழுத்தாப்புல வருது. உடனே மாத்தி மாத்தி ஓடுறாங்க. இதைத்தான் சோம சூத்திர பிரதோஷனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நம்ம பிரதோஷ அன்னைக்கு பண்றது. இதுக்கப்புறம் அசுரர்களும் தேவர்களும் கைலாயத்துக்கு போய் சிவனை தஞ்சை அடைகிறாங்க. விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனே சிவன் சுந்தரரை அனுப்பி அந்த ஆழகால விஷத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு. சுந்தரர் அந்த விஷத்தை ஒரு நாவல் பழம் மாதிரி உருட்டி சிவன்கிட்ட கொடுக்கிறாரு. சிவன் அதை விழுங்குறாரு. சிவனோட வயிற்றுக்குள்ள போனாலும் உயிர்கள் அழியும், வாயிலிருந்து வெளியே வந்தாலும் உயிர்கள் அழியும். அதனால பார்வதி சிவனோட தொண்டையிலேயே விஷத்தை தடுத்து நிறுத்திறாங்க. தொண்டையிலேயே விஷத்தை தாங்கி இப்ப நீலகண்டரா ஆகுறாரு சிவன். இது மட்டும் இல்லாம மகாவிஷ்ணுவும் விஷம் அவரோட உடம்ப தாக்கினால அவரும் நீலமேனியா ஆகுறாரு. மகாவிஷ்ணு முதல்ல வெண்மை நிறத்துல தான் இருந்தாரு. தேவர்கள் பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்ச மகிழ்ச்சியில ஆரவாரம் பண்றாங்க. தேவர்கள் மகிழ்ச்சி ஆகிறதுனால சிவருமான் நந்தியோட ரெண்டு கொம்புக்கும் நடுவுல ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு. இதைத்தான் பிரதோஷம்னு சொல்லுவாங்க. எப்படி உலகத்துக்கு வந்த ஆபத்தை தான் தாங்கி காப்பாத்தினாரோ அதே மாதிரி நம்ம செஞ்ச பாவங்களையும் போக்கி நம்மளை காப்பாத்துறதுக்கான நேரம் தான் இந்த பிரதோஷ காலம். விஷத்தோட தாக்கத்தினால இவன் சோர்வடைகிறாரு. விஷம் அவரை பாதிக்க கூடாதுன்னா அவர் முழிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவர்களும் எல்லாருமே முழிச்சிருந்தாங்க. இதைத்தான் சிவன் ராத்திரின்னு சொல்லுவாங்க. இதனாலதான் பிரதோஷத்துக்கு அடுத்த நாளா சிவன் ராத்திரி வருது. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.